வணக்கம். மன்னிப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளராக யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், செங்கோட்டையனை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், என் மீது அவதூறு பரப்ப வேண்டாம். புதிய வேட்பாளர்களை நிறுத்தியதற்கு முதன்மையான காரணம், அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் கூட உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்பதற்கு உதாரணமாகத்தான் அவர்களை வேட்பாளர்களாக அறிவித்தேனே தவிர இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீது வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிரடியான தற்பொழுது கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது அவரது பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுகிறதா அல்லது இதிலும் அவர் பித்தலாட்டம் செய்கிறாரா என்று சில அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் பதிலளித்துள்ளனர். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் பாஜகவில் இணைவதாகவும் முக்கிய பொறுப்பு வழங்குவதாகவும் முதலில் ஆரம்பித்தது யார் என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவின் தலைமை மீது நம்பிக்கை இல்லை என்று ஏன் மற்ற கட்சிகள் பரப்ப வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவில் தன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று அதிமுகவை சார்ந்தவர்கள் தற்பொழுது வரை நேரடியாக பேசாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கூட முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளாத சந்தேகமும் மிக பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இதற்கு அனைத்திற்கும் பதிலளித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜூன் 4ஆம் தேதி வரை இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம். நான் நினைத்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி தோல்வியடைந்தால் என்னுடைய தலைமை சரியில்லை என்று என்னை கட்சியிலிருந்தோ அல்லது பதவியிலிருந்தோ நீக்கிவிடுங்கள். தலைமையின் மீதும் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அனைவரது உத்தரவிற்கும் கட்டுப்படுவேன். ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடைந்து விட்டால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என் மீது யாரெல்லாம் பழி சுமர்த்தினார்களோ அவர்கள் அனைவரும் நேரடியாக பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி என்று பொது மேடையிலேயே கூறிவிட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உடல்நிலை குறைவின் காரணமாகத்தான் கேரளாவிற்கு சென்றேன், அதையும் திமுகவிலிருந்து தோல்வி பயத்தின் காரணமாக கேரளாவிற்கு தப்பி ஓடிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று பிற கட்சிகள் குற்றம் சாட்டுவது நியாயம் கிடையாது. இது கட்சி வரைமுறையை மீறி செயல்படுவது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.